இல்லாத காரணத்தினால முன்னணியில் அவரை கிடத்திருந்தார்கள். இன்னைக்கு ஒருவேளை எத்தனையோ பிரம்மாண்டமான சபைகள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிற ஆராதனையிலே இயேசு வருவார். இயேசு அங்கே மாத்திரம் வருவார் அல்ல, அவர் எல்லாரோடும் எல்லா இடத்திலும் வேதம் சொல்கிறது 2 பேர் ஒருமனப்படுகிற இடத்திலும் ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஆவியானவர் இடத்திலே வாசம் பண்ணுகின்றார். இந்த நல்ல நேரத்தில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லா வாயிலும் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அவர் தொடர்ந்து கொள்வோம். மேசியாவாக 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாக பாலகனாக நம் நடுவிலே கடந்து வந்தவர், மனித குலத்தை மீட்டெடுக்கும்படியாக மனிதனுடைய பாவங்களுக்காக ஒருவர் பாலகனாய் இந்த பூமியிலே அவதரித்தார். அந்த தேவனை நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் உயர்த்த போகிறோம். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி சொல்வோம். எல்லா வாயிலிருந்து இயேசு மானிடனாக அவர் நடுவில் பிறந்திருக்கிறார். அவருடைய பிறப்பு உண்மை. பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக பாலகனாய் இந்த பூமியிலே அவதரித்தார். நம்ம எல்லாம் இன்னைக்கு பாவ கரையோடு இல்லாதபடிக்கு இன்னைக்கு எல்லாம் நம்ம இருக்கிறோம் என்றால் பாவமான அவர் தன்னையே பலியாக்கினார். இன்னைக்கு அந்த தெய்வத்தை, அந்த இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு நீங்கள் நானும் ஆராதிக்கும்படியா வந்திருக்கணும். அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நானும் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா வந்திருக்கிறோம். வருஷம் ஆண்டோட பிறப்பை நம்ம அனுசரிக்கிறோம். வருடம் ஆண்டோட சமூகத்தில் இரவு நாம் கூட ஆராதிக்கிறோம். ஆனா என் வாழ்க்கையில் ஆண்டோடைய பிறப்பின் நற்செய்தி, ஆண்டோடைய சுவிசேஷத்தின் அந்த பாரம் என் வாழ்க்கையில் இருக்கிறதா? என் குடும்பத்தில் இருக்கிறதா? என் சபையில இருக்கிறதா? என் தனிப்பட்ட வாழ்க்கையில காணப்படுகிறதா? இயேசு இந்த உலகத்தில் சுற்றி திரிந்த பொழுது அவர் பேசின ஒரே ஒரு வார்த்தை, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, எல்லாரும் மனம் திரும்புங்க. கடைசி வரை தன்னுடைய கல்வாரி சிலுவை வரையும் அப்படியே வாழ்ந்து காட்டினார். இன்னைக்கு ஆண்டோட சமூகத்திலே நாம் ஒரு சிலராய் வந்திருக்கிறோம். ஆவியானவர் நம் நடுவிலே பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை கவலையோடு, கண்ணீரோடு, சோர்வோடு, வேதனையோடு, பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த சபையிலிருந்து நாம் போகும்போது ஆண்டோடைய பிறப்பின் நல்லாளில் மன மகிழ்ச்சியோடு நாம் கடந்து செல்வோம். மன மகிழ்ச்சியோடு ஆண்டுடைய சமூகத்திலிருந்து நாம் கடந்து செல்வோம். ஆவியானவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகின்றார். ஆவியானவர் நம் நடுவிலே உலாவுகிறார். எல்லா வாயிலும் திறந்து கொஞ்ச நேரம் அப்படி எல்லா வாயிலும் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. Thank you Lord. We worship you Lord. We adore your name. We praise your name. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆவியானவரே, இந்த இரவு நேரத்தில் எங்க வாழ்க்கையிலே ஆண்டவரே நீ பாராட்டின ஆண்டவரே அளவற்ற அன்புக்காக உமக்கு நன்றி. நீ பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மையே வாஞ்சிக்கிறது ஆண்டவரே. ஓ சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிற 1000 நாளை பார்க்கிறோம் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஓ ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுவதை காட்டிலும் உம்முடைய வாசப்படிகளை காத்திருப்பதை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஓ தாவீது சொல்லுகிறதை பார்க்கின்றோம். இருதயத்தின் ஆழத்தில் நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இருதயத்தின் ஆழத்தில் நாமே ஸ்தோத்திரிக்க போகிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். உங்களுடைய ஒரே பேரான குமாரங்களை கொடுத்தீர்கள் ஆண்டவர். உங்களுடைய ஒரே பேரான குமாரங்களுக்கு என்று கொடுத்தீர்கள் ஆண்டவர். இந்த ஆண்டவரே, ஒரு மனிதன் உலகத்தில் பிறக்கிறான் என்றால் அவன் வாழ்வதற்காக பிறக்கிறான். ஒரு மனிதன் உலகத்துக்கு பிறக்கிறான் என்றால் அவன் எல்லாம் சாதிப்பதற்காக பிறக்கிறான். ஓ குடும்பமாய் அமைய வேண்டும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், ஒரு சமுதாயத்தில் நல்ல ஒரு பணியில் இருக்கணும், எல்லாரும் மதிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் வாழ்வது பலவிதமான சிந்தனையோடு வளர்க்கப்படுகின்றான். நீ உங்களுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே மறிக்கும்படியாக ஒப்புக் கொடுத்தீங்களாண்டவர், மறிக்கும்படியாக ஒப்புக் கொடுத்தீங்களாண்டவர். ஓ பாவமற்ற ஒரு பரிசுத்தரை எங்களுக்கென்று பாவக்கரையை சுமக்கும்படியாக, மனிதனுடைய பாவத்தை மீட்டெடுக்கும்படியாக நீ அவதரிக்க செய்கிறாண்டவர். உமக்கு நன்றி சொல்லுங்கள்.
ஆண்டவரே நீ பாலகனாய் மேசியாய் ஆண்டவரே ரட்சிக்கும்படியாக 2024 ஆண்டு ஆண்டவரே இப்படியாய் 360 நாட்கள் பாதுகாத்தீங்க. எங்களை பாதுகாத்தீங்களா ஆண்டவரே? எங்க குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கு, எங்க குடும்பத்தில் எவ்வளவு போராட்டங்கள் இருந்திருக்கு ஆண்டவரே. மரணம் முடிவுன்னு சொல்லி பல நேரம் யோசித்து இருக்கோம் ஆண்டவரே. வாழ்க்கையோட முன்னேற சொல்லி பல நேரங்களை சிந்தித்து இருக்கிறேன். ஆனால் மேசியா எங்க நடுவில் நீ ஜெபிப்பிட்டு உங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ பெரியவர், நீ பெரியவர், நீ பெரியவர் ஆண்டவரே. உண்மை உயர்த்துவதே நோக்கம் அப்பா, உண்மை பாடுவதே உடைய மேன்மை ஆண்டவரே. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை பாடும் நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அச்சிப்பை சுவிசேஷமாயிருங்கள். வேதத்தில் ஏசாயா 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், ஈசாயின் அடிமரத்தில் ஒரு கிளை தோன்றி. அது வேறு ஒருவேளை என் வாழ்க்கையிலே அடிமரமே இடிந்து போயிருந்திருக்கலாம், என் வாழ்க்கையில அடிமரத்தோடு வெட்டி போட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறான், ஈசாயின் அடிமரத்தில் ஒரு கிளை தோன்ற போகுது, ஈசாயின் அடிமரத்தில் ஒரு கிளை தோன்ற போகுது. நன்றி ஆண்டவர், நாங்கள் உயர்த்துகிறோம் சொல்லி எல்லா காலத்திலும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Lord. மகராசன் பிறந்தாரையா மாட்டு தொழுவத்தில் மக்கள் எல்லாம் வாக்கு மகிழ்ந்தனர் உள்ளத்தில். மகராசன் பிறந்தாரையா மாட்டு தொழுவத்தில் மக்கள் எல்லாம் வாக்கு மகிழ்ந்தனர் உள்ளத்தில். கந்தன கந்தன தானாலே, கந்தன கந்தன தானாலே, கந்தன கந்தன தானாலே கந்தன கந்தன தானாலே, கந்தன கந்தன தானாலே, கந்தன கந்தன தானாலே சொல்லுவான். மகராசன் பொருளாரையா மாட்டு தொழவத்தில் மக்கள் எல்லாம் வாக்கு மகிழ்ந்தனர் உள்ளத்தில். மகராசன் பொருளாரையா மாட்டு தொழவத்தில் மக்கள் எல்லாம் வாக்கு மகிழ்ந்தனர் உள்ளத்தில். வெத்தலையில் உதித்தனரே நீதி சூரியன், இதுதாங்க வாழ்வுக்கு வழி தராரே. வெத்தலையில் உதித்தனரே நீதி சூரியன், இதுதாங்க வாழ்வுக்கு வழி தரவே. சமாதானம் தந்தாரே உள்ளத்தில் உதித்தாரே, சமாதானம் தந்தாரே உள்ளத்தில் உதித்தாரே. சந்தோஷம் நாங்கள் பொங்கிடவே, சந்தோஷம் நாங்கள் பொங்கிடவே. கந்தன கந்தன தானானே, கந்தன கந்தன தானானே, கந்தன கந்தன தானானே கந்தன கந்தன தானானே, கந்தன கந்தன தானானே, கந்தன கந்தன தானானே. மகராசா மாணிக்க மகுடமாய் எங்க நடுவில் நீங்க இருந்தவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நீங்க நாங்கெல்லாம் விடுதலையான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி யூதருக்கு ராஜாவாக நீ நடந்து வந்தீங்க ஆண்டவரே. எல்லா மக்கள் நினைச்சாங்க ஏதோ அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது, ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சி நடக்க போகுது, எங்களை விடுதலையாக்க போகிறான்னு சொல்லி. ஆனா நீ வந்தது, நீங்க பிறந்தது அந்த சந்த எல்லா ஆண்டவரே சர்வத்தையும் ஆண்டவரே ஆளும்படியா ஆண்டவரே அப்பா the spiritual revelation உருவாக்குனீங்க ஆண்டவரே.
கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி ஓ சரித்திரத்தையே இரண்டாய் பிரித்தவர் உங்களுடைய பிறப்பை பிரித்ததாண்டவர் நகரத்தோட ஸ்தோத்திரிக்கிறேன். ஹalleluya. Thank you Lord. அன்பே உமக்கே ஆராதனை என் அழகே நமுதே ஆராதனை. அன்பே உமக்கே ஆராதனை என் அழகே நமுதே ஆராதனை. கர்த்தா உமக்கே ஆராதனை கல்வாரி நாதா ஆராதனை.
போல உலகமே